ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுடி காசி சீரியல் பெறுமோ ஒரு வழியாக ரோஹிணி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே மனோஜ் பார்த்துட்டு, ரோஹிணி நீ வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு வேறு உங்களை விட்டு அந்த வீட்டில் வேறு யார் இருக்கா? எனக்கும் யாருமே கிடையாது, அதனால தான் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. திருப்பி பழையபடி மனோஜை வந்து முத்து வந்து திட்டுறாரு. முத்து திட்டம் ரோஹிணிக்கு பயங்கரமாக ரோஷம் வருது. அங்கிள் பாருங்கள் அங்கிள், இவர் எப்போ பார்த்தாலும் மனோஜை வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்போ பார்த்தாலும் அவர் வந்து மட்டம் தட்டி பேசுகிறாரு. நீங்கள் திட்டுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் அவர் யார்? அவர் எதுக்கு ஏன் புருஷனை திட்டணும் அப்படின்னு ரோஹிணி பேசவும் அங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து, கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருடா, நான் சொல்கிறத நீ கேளுடா. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ எந்த புருஷனையுமே தான் முன்னாடி வந்து அடுத்தவங்க வந்து அவமானப்படுத்துறது வந்து எந்த பொண்டாட்டியாலும் தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் ரோஹிணி சொல்கிறது சரிதான், நீ வந்து ரோஹிணியோட புருஷனை இனிமேல் திட்டாத நீ அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து முத்து வந்துட்டு, சரிப்பா நீ சொல்கிறது சரிதான்ப்பா, நான் இனிமேல் வந்து இந்த பார்லர் அம்மாவோட புருஷனை வந்து நான் திட்ட மாட்டேன். ஆனால் என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருக்கேன் பார்த்தீங்களா, அவன் ஏதாவது தப்பு செஞ்சானா அவனை கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன், அவனை கண்டிப்பாக நான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ரொம்ப அண்ணாமலை சொல்கிறாரு, டே ஏன்டா நான் சொல்கிறது நீ எதுவுமே கேட்கவே மாட்டியாடா, கொஞ்சமாவது பொறுமையாருடா அப்படின்னு திருப்பி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸ்ருதி அண்ணாரும் வந்து சொல்கிறாங்க, அவங்களோட பர்சனல் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு முத்து தலையிடுறீங்க, நீங்கள் வந்து பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வாய் பேசாமல் இருமா, ரவி உன் பொண்டாட்டி பேசாமல் இருக்க சொல்கிறா, அவள் இதுக்கிட்ட கூட கூட வந்து பேசுகிறேன்னு. ஆமாம், அவள் சொல்கிறது சரிதானே, இது வந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறதுங்கிறது அவனோட பர்சனல் எல்லார் மத்தியிலும் நீ கொண்டு வந்து போட்டு உடச்ச பார்த்தியா, அதனால தான் அவங்களுக்கு வந்து ரோஷம் வந்து நிறைய அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ரவி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து ஒரு வழியாக எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, இனிமேல் உன் வேலையை பாரு, நீ இனிமேல் யாரையும் வந்து சண்டை போடாதீங்க, அம்மா ரோஹிணி எதுனாலும் என்கிட்ட சொல்லுமா, எந்த பிரச்சனைனாலும் நம்ம பேசி சமாதானப்படுத்திடலாம், அதை விட்டுட்டு இப்படி வீட்டை விட்டுலாம் வெளியில் போகாத அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லவும், சாரி மாமா, இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காம நம்ம பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா வந்து மனோஜை பார்த்துட்டு, டே போடா போய் அவ்வளோ போய் சமாதானப்படுத்துறா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு இவர் உள்ளே வராரு. உள்ளே வந்து ரோஹிணி உட்காந்துருக்காங்க கட்டில். இவர் சீக்கிரமாக உள்ளே ஓடி போய் காலில் விழுந்துட்டு, ரோஹிணி இனிமேல் என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத ரோஹிணி, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நீ இல்லாததை என்னால் கற்பனை கூட பண்ணி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறாரு. இவங்க மனோஜ் வந்துட்டு, சரி உட்காரு, எந்திரிச்சு கட்டில் உட்காரு அப்படிங்கிறாங்க. அவர் உட்காந்துடுறாரு. அடுத்து உன்னை தெரியும் நான் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சேன்னு தெரியுமா, அதுவும் இல்லாமல் அந்த முத்து பையன் கூட வேறு காரில் என்னை அனுப்பி விட்டாங்க, அவன் என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினான் தெரியுமா, நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு உனக்காக எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சேன், வேலை சொல்லாமல் இருக்கிறது தப்பு தான், நான் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் ஒரு வேலையை தேடிக்கிட்டு சொல்லுவோன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவே இல்லை, இனிமேல் நீ வந்து கௌரவப்படுற மாதிரி நான் ஒரு வேலைக்கு கண்டிப்பாக அமைவேன், நான் ஒரு வேலைக்கு தொடர்ந்து போய் உன்னை வந்து கௌரவப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிலாம் அவர் பேசி சமாளிக்கிறார். அடுத்து ரோஹிணி பேச ஆரம்பிக்கிறாங்க, சரி மனோஜ், நானும் இந்த வீட்டில் உன்னை நம்பி தானே வந்தேன், எனக்கு வேறு யார் இருக்காங்க, என் வாழ்க்கையே நீ தான் சொல்லி நம்பி வந்தேன், ஆனால் நீ இப்படி என்கிட்டக்கே உண்மையை சொல்லாமல் மறைச்ச பற்றியா, அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இனிமேல் எந்த விதத்துலையும் என்கிட்ட போய் சொல்லாத, நீ வேலையிலன்னு சொன்னால் கூட நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன், அந்த முத்து பாரு படிக்காத பையன் எப்படி நம்ம இன்சல்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்லாம தான் நினச்சி ரோஹிணி, ஆனால் அம்மா தான் சொல்ல வேண்டாம் நாங்கன்ட்டு மனோஜ் போட்டுறாரு. இது எல்லாம் வெளியில் அவங்க அம்மா கதவுக்குள்ளே நின்று கேட்டுட்ருக்காங்க. அடுத்து அவங்க அம்மா உள்ளே வந்துட்டு, டே என்ன போட்டு விட்டு ஏடா பாவின்ட்டு சீக்கிரம் உள்ளே வந்துடுறாங்க. இல்லைம்மா ரோஹிணி, அவன் வந்து சொல்லலான்னு சொன்னியா, ஆனால் நான் தான், நீ வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, நீ ரொம்ப அதெல்லாம் நினச்சினா கஷ்டப்படுவோம், உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுங்கிறதுக்காக நான் தான் அதெல்லாம் சொல்ல வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காதுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி கையை பிடிச்சிடுறாரு மனோஜ். பிடிச்சிட்டு, நான் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு போவேன் ரோஹிணி, என்னை விட்டு நீ போயிடாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு பேசும்போது, அடுத்து அவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க, இதே போல் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் 2 பேரும் சந்தோஷத்துக்கு நடுவில் அந்த முத்து பையனால் தான் சண்டை வருது, இனிமேல் நீங்கள் அவனை கண்டுக்கிடாதீங்க, அவன் வந்து விவரம் இல்லாத பையன், அவன் வந்து அப்படி தான் பேசுவான், அவனெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, அவர் ரொம்ப தலையிடுறார் எல்லாத்துலேயுமே, நான் அதை விட்டுருமா, நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாதம்மா அப்படின்ட்டு ரோஹிணி சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து இவங்க வந்து காலையில் விடிஞ்சிருது. ரோஹிணி வந்து இவருக்கு வந்து ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்குறாரு, இதுதான் உனக்கு ஆப்டாக இருக்கும், செட் ஆகுங்கிறார் மனோஜ்க்கு. இல்லை நான் ஏற்கனவே போட்டுட்டேன் ரோஹிணி, நேரமாச்சு, 10 மணிக்கெலாம் இன்டர்வியூ போகணும், நான் கிளம்புறேனே, இரு மனோஜ் இந்த ஷர்ட் எடுத்து போட்டுட்டு போ, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் மாற்றிடுறாரு. மனோஜ், இனிமேல் நீ வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்கிற பிள்ளையை மறந்துக்கிடணும், எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு அடிவை வந்து நம்ம ஜீனியஸ்ன்னு சொல்லி காட்டக்கூடாது, அப்போ என்னை முட்டான்னு சொல்லி காட்டுறியா அப்படின்னு மனோஜ் சொல்கிறார். நான் அப்படி சொல்லலை, எந்த ஒரு இடத்துக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போனாலுமே நம்ம வந்து ஒரு படித்த முட்டாளாக இருக்கணும், அப்படின்னா தான் அந்த கம்பெனி நம்மளை வந்து வேலைக்கு தக்க வச்சுக்கிடுவாங்க, நம்ம போய் அங்கே சீனியராக நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, சீனியர் படித்த முட்டாளாக இருக்க ட்ரை பண்ணு, அதுக்கப்புறமா உன்னோட வேலையெல்லாம் பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் நீ உன்னோட சீனியர்சிட்டியை வந்து நீ காட்டலாம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி நான் இனிமேல் படித்த முட்டாளாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. வந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க.
அடுத்து அவங்க ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க விஜயாட்ட சொல்கிறாங்கம்மா நான் இந்த மாதிரி வேலைக்கு கிளம்புறேனே. உனக்கு வேலை இல்லையேடா அப்படின்னுமா. வேலை தேடி போகிறேம்மான்னு. சரி ஓகே நல்லபடியாக போயிட்டு வாங்க. கரெக்டாக முத்தும் வந்துடுறாரு. முத்து வந்துட்டு என்னடா வேலை போறியா அப்படிங்கிறாங்க. அதான் உனக்கு வேலை இல்லையே என்ன, நான் வேலை தேடி போகிறேனே. ஓ வேலை தேடி போறியா, பேசாமல் என் கூட வந்து டிரைவராக ஓட்டுற, ஒரு கார் எடுத்து தரேன்டா, கார் ஓட்டுறா அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. நீங்கள் எதுக்கு இவரை பற்றி பேசுகிறீங்க, இவரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னது கோழி கடையா, ஓ கோழி கடையில் வேறு வேலை கட்டுருக்கீங்களா, அங்கேயும் வேலை கடைக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. இதுதான் உங்களோட குவாலிஃபிகேஷன், இதுதான் நீங்கள் படிப்பறிவு இல்லாததுனால இந்த வேலை பார்க்குறீங்க, அதுக்கு இவரையும் அந்த வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, இவர் அவருடைய தகுதிக்கு ஏற்றப்பில் வேலை பார்ப்பாருன்னு சொல்லி இங்கே ரோகிணி பேசுகிறாங்க. அதுக்கடுத்து மீனா வந்துடுறாங்க. ஏங்க கார் ஓட்டுறதுன்னு அவ்வளோ கேவலம்னு நினச்சிக்கிட்டீங்களா, கார் ஓட்டினா என்ன, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்துக்கிட்டு ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. டே நீ ஏன்டா அவன் வேலை போகும்போது இப்படி தேடி போகும்போது இப்படிலாம் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக அண்ணாமலை வந்துடுறாரு. என்ன கலங்காத்தில் என்ன அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மனோஜ் வந்து போகிறான்ப்பா, ஆனால் இவன் முத்து வந்து இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பேசவும் ரோகிணியும் பேசுகிறாங்க. பாரு நல்லா போய் வத்து வைக்கிது பாரு எங்கள் அப்பா கிட்டக்க அப்படின்னு முத்துவும் சொல்கிறாரு. டே முத்து கொஞ்சம் அமைதியாக தான் இரேண்டா, அவன் வேலைக்கு போகிறான்னா போட்டுமேடா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இந்த மாதிரி அவங்க வந்து டிரைவர் வேலை பார்க்குறது கேவலம்னு சொல்லி சொல்கிறாங்க முத்துவான்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. அம்மா ரோகிணி எந்த வேலையும் கேவலம் கிடையாதும்மா, அடுத்தவங்கள வந்து பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க மேலே பழி போடக்கூடாது, அதை தவிர்த்து செய்கிற எல்லா வேலையும் நல்ல வேலை தாம்மா அப்படிங்கிறாங்க. சரி நீ நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வாடா மனோஜ் அப்படிங்கிறாங்க. மாமா காலில் ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லி 2 பேர் காலையும் மாமா விஜயா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. எல்லாம் போயிடுறாங்க. நீங்கள் வாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி இவரும் சாப்பிட வச்சுட்டு இவங்களும் அனுப்பி விட்டுறாங்க முத்தையும். அடுத்து மீனா வரும்போது அவங்க மாமியார் கேட்குறது, என்ன உன் புருஷன் வீட்டு வேலைக்கு போயிட்டாங்களாங்க, அப்போ கூட உங்கள் பிள்ளைன்னு கேட்க மாட்டீங்களேன்னு. ஆமாம் அவன் என் பிள்ளைன்னு சொல்லி நீ தான் சொல்லி அறிமுகப்படுத்துறியாங்கோ, என்ன வர வர அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான், நீ எழுதி கொடுத்ததான் நீங்கள் வந்து பேசுகிறானே. ஆமாம் அவர் நடிகர், நான் எழுதி கொடுத்த வசனத்தில் இங்கே வந்து பேச வராருன்னு சொல்லி மீனாவும் பயங்கரமாக பேசுகிறாங்க. என்ன நீ பதில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு. நான் ஒன்றும் பதில் பேசலை, என் புருஷனை எல்லாருமே தப்பாக பேசுகிறீங்க, அதுக்கு வந்து நான் சரியாக பேசுகிறேன், அவர் வந்து அப்படி ஒன்றும் தப்பான கேரக்டர் கிடையாது, படிக்கலாட்டினாலும் அவரும் மனுஷன் தான், அவர் நல்ல லட்சமாக சம்பாதிக்கிறாருனே. ஆமாம் அப்படியே லட்சமாக சம்பாதிச்சிட்டாரு, லட்சத்தில் சம்பாதிக்கலாட்டினாலும் தேவையான அளவுக்கு சம்பாதிக்கிறாரு, அடுத்தவங்க வாயில யாரையும் தப்புல வந்து பேசலை, யார்ட்டையும் உண்மையை மறைக்கலைங்கையும் இங்கே ரோகிணியும் வராங்க. நீங்கள் எதுக்குங்க அவரை பேசும்போது நீங்கள் குறுக்க வரீங்க, நான் ஒன்றும் குறுக்க வரல, நீங்கள் தான் வந்து என் புருஷன் படிப்பறிவு இல்லாதவன்னு சொன்னீங்கன்னு 2 பேரும் பேசும்போது அடுத்து விஜயா சொல்கிறாங்க, நீ இப்போ ரொம்ப வாய் பேசுகிறேன்னு. ஆமாம் நான் ரொம்ப பேசுகிறேன், என் வீட்டுக்காரங்க தான் எல்லாம் எனக்கு அப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு இங்கே கொஞ்சம் பேசாவே ஆயிடுச்சு. சரி இப்போ வேலையை பார்க்க போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, எல்லாம் சோறு எல்லாம் ஆக்கி வச்சாச்சு, எனக்கு வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாங்க.